உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைத்து விஷயங்களிலும் சாதகமான பலன்கள் ஏற்படும். தந்தையின் கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதவி தேடி வரும் சூழ்நிலை உங்களுடைய கௌரவத்தை உச்சஸ்தானத்துல நிறுத்தக்கூடிய வகையில இருக்கு. மற்றவங்களுக்குலாம் 10,000 20,000 வந்துன்னா உங்களுக்கு கோடிகளில் வரும். கோடியில் ஆல்ரெடி நான் கோடியில் சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னா மல்டி மில்லியனராக ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண விஷயமா நான் சொல்லலை. அவ்வளவு சூப்பரான டைம் இது. கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11 இடத்துல உங்க ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எல்லா ராசி பலன்லையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும். அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா 40 நாள் டு 48 நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் 28, 2025 அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில் இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கு. அதனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 28 அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரை, டிசம்பர் 7, 2025 வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. சில பஞ்சாங்கத்தில் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த 8ஆம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க. பட் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட 3 இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும். 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ ஏன் ஈவன் சனி இருந்தா கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். மத்தியமமான பலன்கள், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 50-50 பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. மற்ற கிரகங்களுக்கு எப்படி 3, 6, 11 எல்லா கிரகங்களுக்கும் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் 1ஆம் இடம் உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்கள் 1, 5, 7, 10, 12 இந்த 5 இடங்கள்ல இருந்தால் மத்தியமமான பலன்களை ஏற்படுத்தும். 50 to 60% நற்பலன்களை கொடுப்பாரு. 40 to 50% கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு. பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள், சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டால் 2, 4, 8, 9 இந்த 4 இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது அக்டோபர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ரத்தம், அதுக்கப்புறம் வீரம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும், அந்த பதவியில் ஜொலிக்க முடியும்.
செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம். அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமா இருந்தாலோ இல்ல பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஆரோக்கியத்துல நரம்பு சம்பந்தமான இல்ல ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்பு சார்ந்த தொழில் செய்வாங்க தெரியுமா, இந்த ஆசாரிகள், அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே செவ்வாய் நீச்சமா இருந்தாருன்னா, கடகராசியில நீச்சமா இருந்து, அதாவது 10ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்படாம கடகராசியில நீச்சமா இருந்தாருன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அடிமை தொழில் தான் அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய் கிட்ட இருக்கு. சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள், அது அண்ணனோ தம்பியோ, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் உங்ககிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கோ இல்லை உங்க கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 7 வரை வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசிநாதனே செவ்வாய். இவங்களுக்கு பதட்டம், எரிச்சல், கோபம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கு. ஏன்னா நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு நல்லதும் நடந்திருக்கு, நிறைய பேத்துக்கு இன்னும் அந்த நல்லது வரலேங்கிற கோபத்தில் இருக்காங்க. சில பேர்லாம் என்கிட்ட சண்டே போட்டிருக்காங்க. ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விருச்சிக ராசி தான். என்னை இந்த இந்த யூடியூப்ல ஜோசியம் சொல்லுங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான். என்னோட சின்னவர், ரொம்ப சின்னவர், 20 வயசு. அவரே விருச்சிக ராசி தான். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி எனக்கு நெருங்கிய நட்புகள் எல்லாருமே விருச்சிக ராசியில் இருக்காங்க. அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி சொல்லணுங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அவங்க வாழ்க்கையில வெற்றிகள், சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நேரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு திருமணம், உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 30 வயசு 35 வயசு, நான் 38 வயசுல கூட திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட திருமணத்தை தரக்கூடிய வகையில, ஏன்னா மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ திருமண யோகம் கைகூடும். சரி, திருமண யோகம் கைகூடும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுத்து, ஆனால் 5 வருஷமோ 8 வருஷமோ எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாரு, 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அதனால வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சனியை, கெடுத்துட்டு இருக்கிற சனியை மாற்றுவார் குரு பகவான். நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த விருச்சிக ராசியில உத்தியோகஸ்தர்கள் அல்லது ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகம் ஏற்படும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கெல்லாம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உங்களால உங்க குடும்பத்துல, குறிப்பா தாயாரின் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைத்து விஷயங்களிலும் சாதகமான பலன்கள் ஏற்படும். தந்தையின் கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. உங்க தந்தை 9ஆம் இடத்துக்கு குரு சம்பந்தப்பட்டிருக்கிறார். 9ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். பொதுவாக குரு இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். அதனால தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவனம் கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடம் வீக்காக இருந்தது, லக்னத்துக்கு 9ஆம் இடம் வீக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ உங்கள் தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதவி தேடி வரும் சூழ்நிலை உங்களுடைய கௌரவத்தை உச்சஸ்தானத்தில் நிறுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறையினால் தடுமாறி கொண்டிருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பணப்பற்றாக்குறை விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படும். சாதாரண வருமானம் இல்லை, உங்களுக்கு வரதெல்லாம் மற்றவங்களுக்குலாம் 10,000 20,000 வந்துன்னா உங்களுக்கு கோடிகளில் வரும். கோடியில் ஆல்ரெடி நான் கோடியில் சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னா மல்டி மில்லியனராக ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இது ஒரு சாதாரண விஷயமா நான் சொல்லலை, அவ்வளவு சூப்பரான டைம் இது. பதவி தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல நேரம் அமையணும். இது அப்படியே இன்னும்
இரட்டிப்பாக்கணும், அந்த பலன்கள் டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும், சந்தோஷம் மட்டுமே எங்களுக்கு இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு. அந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானை, ஏதாவது ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வாருங்கள். இல்லையா, ஸ்ரீ ருத்ர பாராயணம், ருத்ரம் எங்கெல்லாம் கோயிலில் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் உக்காந்துருங்க. நிறைய கோயிலில் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையோ 3வது ஞாயிற்றுக்கிழமையோ கோயிலில் ருத்ர பாராயணம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு கைங்கரியத்தை பண்ணுங்கள். ஒன்றா அங்கே வந்து ருத்ரம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அன்னம் கொடுங்க, பாயசம் கொடுங்க, பால் கொடுங்க, இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அப்படி இல்லையா பழம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு தண்ணி, வெறும் தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு வாங்க. ஏதாவது ஒரு கைங்கரியம், இல்லை சிவனுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உங்களை தேடி வந்து உங்கள் குலத்தையே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நேரமாக இருக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான, மத்தியமமான அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா, ஏற்படாதா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா, அரசாங்க ரீதியாக இல்லட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா, அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் பேரில் கேஸ் வருமா, வழக்கு வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக, அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும். பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.